வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான தேர்தல் பணிகள் அப்படின்றது வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2 மாசத்துல தேர்தல் நடைபெற போகுது. கட்சிகள் வேகம் எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. பீகார்ல தேர்தல், அரசியல், பிரச்சாரம், கூட்டணி இது எல்லாத்தையும் தாண்டி பீகார் அரசியலினுடைய ஒரு நகர்வு தேசிய அளவுல ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா, வரைவு வாக்காளர் பட்டியல். வரைவு வாக்காளர் திருத்தம் அப்படின்றது வந்துட்டு சமீபத்துல நடந்திருந்தது. 2 இடத்துல வோட்டர் ஐடி இருந்தது அப்படின்னா, அவர்களினுடைய பெயர் வந்துட்டு ஒரு இடத்துல நீக்கப்படும். இறந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவர்களினுடைய பெயர் நீக்கப்படும். புலம்பெயர்ந்தவர்கள் வேறொரு இடத்துக்கு போயிட்டு பெர்மனன்ட்டா செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா, அவர்களினுடைய பெயர்களும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியல் வந்துட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. திருத்த பட்டியல் SIR அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற ஒரு பட்டியல் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா 7.92 கோடி இருந்த அந்த பீகாரினுடைய வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 65 லட்சம் வரைக்கும் குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் ஆர்ஜேடி, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் அண்ட் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய திமுக வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு சமீபத்துல நடந்துட்டு இருந்த பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தை வந்துட்டு நடக்க விடாம என்னென்ன வேலை செய்ய முடியுமோ செஞ்சு SIR அப்படின்ற போர்டை எடுத்துட்டு வந்து டிவி சேனல்ஸ் முன்னாடி வந்துட்டு பெரிய போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கேமரா முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. தேசிய அளவுல ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்த பக்கத்துல மமதா பானர்ஜி நேரா அடுத்து எங்க ஸ்டேட்டுக்கு தாங்க வருவாங்க. எங்க ஸ்டேட்லயும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு இதே மாதிரியான வேலையை செய்வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த பக்கத்துல தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவங்க தமிழகத்திலும் இந்த மாதிரி தாங்க பண்ண போறாங்க. பீகார்ல இருந்து இங்க வந்தவங்க கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சிதம்பரம் அவரும் வந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி போட ஒரு பெரும் பரபரப்பாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைவு வாக்காளர் திருத்த பட்டியல் ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி வந்துட்டு தேர்தல் ஆணையம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தது, உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்தது அப்படின்னா நீங்க எங்களுக்கு வந்துட்டு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்சிகள் சார்பிலையும் புகார்கள் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதியிலிருந்து நேத்திக்கு 5ஆம் தேதி சாயங்காலம் 3 மணி வரைக்குமே வந்துட்டு அந்த புகார்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூரேஷன் கொடுத்திருந்தாங்க. நேத்திக்கு சாயங்காலம் 3 மணியோட அந்த புகார்கள் கொடுக்கறதுக்கான கால வரையறை அப்படின்றது முடிஞ்சிருக்குது. அந்த 3 மணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தேர்தல் ஆணையம் வந்துட்டு யார் யார் புகார் கொடுத்திருக்காங்க, எத்தனை புகார் வந்திருக்குது அப்படின்ற லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. எந்த கட்சியுமே எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல, எந்த புகாருமே தெரிவிக்கல அப்படின்றத பார்க்க முடிகிறது. சோ இந்த கட்சிகள் எல்லாருமே விளம்பரத்துக்காக, அரசியல் பண்றதுக்காக, போலியா மக்களை ஏமாத்துறதுக்காக, பாராளுமன்ற கூட்டத்தை நடக்க விடாம செய்யறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்து செஞ்சிருக்கிறாங்க. சோ அபிஷியலா நமக்கு ஒரு புகார் இருக்குது அப்படின்னா நாம போய் புகார் கொடுக்கலாம் இல்லையா? எந்த கட்சியும் காங்கிரஸ் குடுக்கல, ஆர்ஜேடி குடுக்கல, கம்யூனிஸ்டுகள் குடுக்கல, எந்த கட்சியுமே வந்துட்டு புகார் குடுக்கல. சோ இது வந்துட்டு மக்களை ஏமாத்தக்கூடிய, தவறா வழிநடத்தக்கூடிய விஷயத்தை தான் வந்து இந்த கட்சிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமா பாராளுமன்றத்தையும் நடத்த விடாம அதை கெடுக்கக்கூடிய வேலையும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஆர்ஜேடியினுடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா, தேஜஸ்வி யாதவ். ஸோ அவர் வந்துட்டு 2 இடத்துல அவருடைய பெயர் வந்துட்டு வாக்காளர் பட்டியல்ல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுல 2 இடம் அப்படின்றது அவரே அவர் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி பப்ளிக்ல வந்துட்டு டிவி சேனல் முன்னாடி அவர் ஒரு நம்பர் சொன்னாரு. இதுதான் என்னுடைய வோட்டர் ஐடி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும் பொழுது அப்படி ஒரு நம்பரே கிடையாது. தேர்தல் ஆணையம் நாங்க இப்படி ஒரு நம்பர்ல ஒரு வோட்டர் ஐடியே குடுக்கல. நீங்க வச்சிருந்தது போலி வாக்காளர் அடையாள அட்டையா? அப்படின்ற மாதிரியான கேள்வியை கேட்டு அதற்கு விளக்கமும் கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான வரைவு வாக்காளர் பட்டியல் பத்தி எந்த விதமான புகாரும் குடுக்காம மறுபடியும் தேஜஸ்வி யாதவ் வந்துட்டு மீடியாவை சந்திச்சு நான் அது சம்பந்தமா வந்து விளக்கம் கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்துட்டு அரசியல் கட்சிகளினுடைய எதிர்க்கட்சிகளினுடைய நிலைப்பாடா இருக்குது. மேற்கு வங்காளத்திலும் இதே மாதிரியான ஒரு ஸ்டாண்டை தான் அவங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழகத்திலையும் அதற்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி இது வெறும் அரசியல் அப்படின்றது பீகார் தேர்தலையே வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அரசியல் கட்சிகள் வெறுமனமே பப்ளிசிட்டிக்காகவும் தங்கள் மீதான கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் நாடாளுமன்றத்தை வந்துட்டு செயல்பட விடாம வைக்கிறதுக்காகவும் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுல எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றது மீண்டும் ஒரு முறை நிரூபணமா இருக்குது. எதிர்க்கட்சிகளினுடைய போலி பிரச்சாரம் அப்படின்றது உடைஞ்சு விழுந்திருக்குது அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் வந்துட்டு மக்களை ஏமாத்த முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் கேட்க தோணுது இவர்களை பார்த்து. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.